அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள், அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட திரும்பிட ஏக்கங்கள். அது ஒரு அழகிய நிலா. தேனக்கா இப்ப பெட்டரா ஃபீல் பண்றீங்களா? கொஞ்சம் ஒரு மாதிரி டயர்டா தான் இருக்கும். அப்புறம் செத்த நேரத்துல சரியா போய் என்ன சொன்னீங்க? இன்னொரு வாட்டி அம்மாண்ட கூப்பிடு. செல்லமே ஏன்ட்டவா அம்மாண்டா கூப்பிட்ட ஆட்டிட்டு தானே கூப்பிடுவேன். என்னத்தா புதுசா அம்மாங்கிற? ஏன் தேனு கூப்பிடுறதுல என்ன இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் பெத்தா என்னை விடதான் அம்மாண்டு கூப்பிடணுண்டு எந்த அவசியம் இல்லையே. அப்படி இல்லை, அன்னைக்கு வரும்போது ஆண்டின்னு கூப்பிட்டா, இன்னைக்கு அம்மாண்டு கூப்பிடவும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அக்கா அந்த பிள்ளை உங்களை அம்மாண்டு கூப்பிட்டதுனாலவே இன்னைக்கு நீங்க உயிரே படைச்சிருக்கீங்க. அக்கா இந்த வாழ்க்கை கடவுள் கொடுத்ததுக்கா. அப்படி சீக்கிரத்துல எல்லாத்தையும் தூக்கி கொடுக்க முடியாதுக்கா. நம்ம இஷ்டத்துக்கு அவர்தான் கொடுத்தாரு, அவர்தான் எடுத்துக்கிறணும். இல்லடா தங்கம், இனிமே அம்மா விட்டுட்டு போக மாட்டேன். மன்னிச்சுக்க, எந்த சூழ்நிலையும் அம்மா விட்டுட்டு போக மாட்டேன். ஆமா கசகச நின்று எல்லாரும் பேசிக்கிருக்காதியா. வீட்டாளுக்கு வந்தா தரவு பார்க்க சொல்லுங்க. எனக்கு வேற பேசன் இருக்கு. என்ன நீங்க பேசிக்கிங்க, நான் வரேன். சரி ஸ்ரீநிதி. அப்ப சரி, பாப்பா இருக்கட்டும். அப்புறமா பிற வந்து எடுத்துட்டு போறேன். இப்ப எனக்கு ஜோடி இருக்கு, நான் வரட்டா? பாப்பா இருந்துக்குருவாளா? என் குழந்தை என்கிட்ட இருக்கிறத விட அவங்க கிட்டதே ரொம்ப அதிகமா இருந்திருக்கா. நான் வான் கூப்பிட்டா கூட வர மாட்டேன், அங்கதே ஒட்டிக்கிடுவா. பாக்குறீங்களா? மீனு மீனுமா அம்மாட்ட வாரியலா? அம்மா போறேன். பாத்தீங்களா? பெத்த குழந்தை அம்மா கூடவே இருக்கணும்னு இல்லை. நானும் அம்மாதே, அவங்களும் அம்மாதே. என்ன நான் வாரேன். சரிங்க. மீனு சாப்பிட்டீங்களா? அப்பா சாப்பாடு வாங்கி தருவா. சரி, அம்மாட்ட அப்பா பேசட்டுமா? இப்படி வாரியலா? ஏது உடம்புக்கு ரொம்ப சோர்வா இருக்கும் இருந்தா சொல்லு, வேணா ட்ரிப்ஸ் போட சொல்றேன். ஏன்னா இப்பதே சாவோட விளிம்புக்கு போயிட்டு திரும்ப வந்திருக்க. சாப்பிட இப்பட முடியாதுன்னு ஸ்ரீநிதி சொல்லுச்சு. ட்ரிப்ஸு தான் சாப்பாடுன்னு சொல்லிச்சு. அதே எதுவும் முடியலண்டா, உடம்புக்கு ரொம்ப சோர்வா இருந்தா சொல்லு, நான் ஸ்ரீநிதி கிட்ட சொல்றேன். என் மேல உனக்கு கோவமே வரலையா? எதுக்கு அழுதுக்கு இருக்க? பேசாம தூங்கு. சொல்லு, என் மேல உனக்கு கோவம் வரலையா? நான் முக்கியம்னு நினைச்சிருந்தா என்னை விட்டு போகணும்னு உனக்கு தோணி இருக்குமா என்ன? உன்னை பொறுத்தளவுல ஓ மனசுல நமக்கு குழந்தை பிறக்காது, நாம அதுக்கு இந்த உசுரை வச்சுட்டு வாழணும். ஊர் உலகத்துல எத்தனை பேரு எப்படிலாம் பேசுவாங்க, இந்த பேச்செல்லாம் கேட்டுட்டு அவசியம் வாழ்ந்ததே ஆகணுமா அப்படின்ற எண்ணம் என்னை விட்டு போகணும்னு நீ முடிவு எடுத்துட்ட. இதுக்கு மேல உன் மேல கோவப்பட்டு மட்டும் என்ன செய்ய? உன் மேல கோவப்படுறது ஒண்ணுதே, கோவப்படாம இருக்கிறது ஒண்ணுதே. மாமா மாமா சொல்லு. என்ன பாரு மாமா. காதல கேட்டுட்டு தானே இருக்கேன், சொல்லு. இப்பவும் என்ன புரிஞ்சுக்காமதே மாமா இருக்க. எவன் புரிஞ்சுக்கல? நான் புரிஞ்சுக்கலையா? நான் புரிஞ்சுக்கலன்னு நீங்க பாத்திய. என்ன சொன்ன நீ? இந்த ஊரு உலகம் நீ ஆம்பளை இல்லைன்னு நினைச்சிடக்கூடாது, அதுக்கு பொட்டச்சி நான் சேர்த்து போறேன். நீ இன்னொரு கல்யாணம் முடிச்சுக்கிட்டு ஆம்பளையா புள்ள பெத்துக்கோ. இல்ல நான் தெரியாமத்தான் கேட்கறேன். ஏன் பொண்டாட்டியிட காட்டுறது மட்டும்தான் ஆம்பளைத்தனமா? ஆம்பளைத்தனத்துக்கு வேற எதுவுமே கிடையாதா? சொல்லு. கல்யாணம் ஆகி ஒரு வருஷத்துல ஒரு பிள்ளைய பெத்தெடுத்தாதே அவன் ஆம்பளை அவன் பொம்பளை, இல்லனா அவங்க ரெண்டு பேரும் கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருப்பாங்க. அப்படித்தானே? அப்படி இல்ல மாமா. அப்படி இல்லண்டா வேற எப்படி? வேற இதுக்கு எப்படி நீ பேர் வைப்ப? அப்படி சொல்லிதானே நீங்க பால்டாயில குடிச்சிய?
நாங்களாம் யாருமே உங்களுக்கு முக்கியமா தெரியல. என்ன நீ சந்தோஷமா இரு, நீ சந்தோஷமா இருக்கிறத நான் பார்த்தா போதும். உனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லைன்னா என் சந்தோஷம் யாரு? என் சந்தோஷமா நினைக்கிறது என்ன? சொல்லு. என் சந்தோஷத்தை நீ சந்தோஷமா இருன்னு சொல்லிட்டு போற. சரி நீ போயிட்டேனே வச்சுக்கிடுவோம். நீ இல்லாத வாழ்க்கையில எனக்கு சந்தோஷம் ஒண்ணு இருக்குமா? யோசிச்சு பாத்தியா? மாமா உனக்கு இன்னுமே ஒரு விஷயம் புரியல மாமா. என்னதே ஊர் உலகம் பேசுது வைக்குது, அவங்களுக்காக வாழக்கூடாதுன்னு நினைச்சாலும் அவங்கள விட்டு செல்லும் மாமா. நாம 2 பேரும் கல்யாணம் முடிச்சதுக்கு ஒரு அர்த்தமா ஒரு குழந்தை வேணும் மாமா. அதுவே அதுவே என்னால முடியாத போது எதுக்கு மாமா இந்த உசுரை வச்சு வாழணும்? நீ எப்பெல்லாம் ஆசைப்பட்டு கேட்ட எனக்கு ஒரு புள்ள பெத்து போடணும். அதே மாமா கல்யாணத்துக்கு முன்னாடி உன்னை காதலிக்கும் போது நீ எனக்கு புருஷனா வரணுண்டு அம்பட்டு கஷ்டப்பட்டேன். அப்பவும் உன் ஆசைகள் தான் எனக்கு பெருசா தெரிஞ்சது. கல்யாணத்துக்கு பிறகு உன் ஆசைகள் தான் எனக்கு பெருசா தெரியுது. நான் எனக்குன்னு வாழவே இல்லை மாமா, உனக்காகவே வாழ்றேன். வாழ்ற வாழ்க்கையில ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கணும் மாமா. அர்த்தமே இல்லாம ஒரு வாழ்க்கை எதுக்கு மாமா வாழணும்? அதே மாமா அப்படி செஞ்சுட்டேன், என்ன மன்னிச்சிரு மாமா. என் கூட பேசாம இருக்காத. உன் கூட சண்டை போட்டாலும் வாண்டது பேசுவேன். இப்ப அறுத்தேன்னு ஒன்னு சொல்றேன். என்ன எனக்கு புள்ள பெத்து கொடுத்தாதே, என் கூட இருக்கணும்னு நான் ஒன்னும் சொல்லவே இல்லை. ஊர் உலகத்துல பேசிட்டு போயிட்டே இருக்காங்க. அவங்க வாயெல்லாம் நம்மளால அடைக்கவே முடியாது. இது நம்ம வாழ்க்கடி. குழந்தை பெத்துக்கிறதும் பெத்துக்காம போறதும் இல்ல நமக்கு கிடைக்கிறது கிடைக்காம போறதும் நம்ம கையில எதுவுமே கிடையாது. ஆண்டவன் கொடுக்கறது. ஒன்னால குழந்தை பெத்துக்க முடியலண்டா, எத்தனையோ குழந்தைங்க அனாதர ஆசிரமத்துல பெத்தவங்க இல்லாம கஷ்டப்பட்டுக்கு இருக்கு. அந்த மாதிரி கூட எடுத்து வளர்த்துக்கலாம்லடி. அதுக்காக என்னை விட்டு போகணும், உசுர மாச்சுக்கணும்னு முடிவெடுக்கிறது எப்படி பெரிய முட்டாள்தனம். நீ என்னை விட்டு போயிட்டா நான் மட்டும் எப்படி இந்த உசுரை வச்சு இந்த உலகத்துல வாழுவேன்? நீ நீ செத்து போறேன்னு சொல்லும் போது என் ஈரக்குலையா அந்த போச்சடி. நீ இல்லாம என்னால வாழ முடியாது தேனு. புரிஞ்சுக்கடி. மாமா விட்டு போக மாட்டேன்ல. என் ஆத்தல மாதிரி ஒண்ணு பாக்குற முடி. என் ஆத்தலுக்கு அப்புறம் பொண்டாட்டிவே ஒருத்தனுக்கு எல்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரிதான்ல உன்னையே மனசுக்குள்ள சுமக்குறேன். இனி மாமா விட்டு போக மாட்டில்ல, இப்படி ஒரு தப்பான முடிவு எடுக்க மாட்டேன்ல. மன்னிச்சுக்க மாமா, தப்பு பண்ண பார்த்துட்டேன், மன்னிச்சுக்க. இனிமே இனிமே அப்படி செய்ய மாட்டேன் மாமா. ஒருவேளை இந்த உலகத்தை விட்டு நான் போனோம்டா உன்னையும் கூட்டிட்டே போயிடுறேன் மாமா. நல்லாம நீ வாழ மாட்டேன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, மன்னிச்சுக்க மாமா. இங்க பாரு, இப்ப சொல்றேன் மாமா. என்ன குழந்தை பிறக்குதோ பிறக்கலையோ, ஆனா முயற்சி பண்ணுவோம். என்ன பிறக்குதோ பிறக்கலையோ, குழந்தைய பத்தி மட்டும் யோசிக்க வேணாமடி. குழந்தை மட்டும் வாழ்க்கை கிடையாது, அதையும் தாண்டி நம்ம வாழ்க்கையில எம்புட்டோ விஷயம் இருக்குடி. நீ எப்போதும் மாமா கூட இருந்தாலே போதும் முடி. மாமாக்கு எதுவும் ஈஸி தான் முடி. இனிமே இப்படி செய்ய மாட்டேன், அழுகாத. மன்னிச்சுக்க. மன்னிச்சிட்டியா? வங்க கடல் ஆழம் என்ன வல்லவர்கள் கண்டதுண்டு, அன்பு கடல் ஆழம் யாரும் கண்டதில்லையே. என்னுடைய நாயகனே ஊர்வனங்கும் நல்லவனே, உன்னுடைய அன்பு கந்த வானம் இல்லையே. எனக்கென வந்த தேவதையே சரி பாதே நீ அல்லவா, நடக்கையில் உந்தன் கூட வரும் நிழல் போல நான் அல்லவா. இன்னமும் எதுக்கு மூஞ்சி சுண்டா வச்சு வெஞ்ச நடக்கா இருக்கிய? அதே தேனு உயிர் போயிடுச்சுல. பெறவென்ன அப்படி இல்ல மாமா, இருந்தாலும் இங்க பாரு பூனை. சாரி பிரபா, அது பழக்க தோசை. பரவாயில்ல நீ. இங்க பாரு சுஜி, இவங்க எல்லாம் சும்மா இருந்தாலும் நீ சும்மா இருக்க மாட்டியோலையே. உங்களுக்கு என்ன தெரியும்? உள்ள இருக்கிறது எங்க அத்தாச்சி. நீங்க போங்க உச்சி வளைய பாத்துக்கிட்டு. சித்தப்பா கொஞ்சம் மண்டையில அடி விட்டுரு சித்தப்பா. சாரி செஞ்சிட்டோம்டா, மூளை சரியா வேலை செய்யுங்க, கவலைப்படாதீங்க. என்ன சரியா சொன்ன மகளே. கண்மணி, நீ இதே ரொம்ப குழம்பிட்டு இருந்தா அழுதுக்கு இருந்த. நல்லபடியா தேன் அவங்க குழச்சிட்டாங்கல்ல. பிறவென்ன மனசு போட்டு குழப்பிக்கிறாதீங்க, படிக்கிற பிள்ளைய. ஏன்னா அதெல்லாம் ஒன்னும் ஆகாது. கடவுள் இருக்கும் போது அப்படி சீக்கிரத்துல யாரையும் எதையும் செய்ய விட மாட்டார். அது இதையும் நினைச்சு கவலைப்படாம இருங்க. என்ன சரி, அதெல்லாம் இருக்கட்டும். சாப்பிட்டீங்களா? தனிக்குது இதெல்லாம் சாப்பிட்டுருக்கவே சாப்பிட்டுருக்காது. இல்ல மாமா, சாப்பிடவே இல்ல.
இப்பதான் கண்மணி நீ கண்மணி மாதிரி பேச. எனக்கும் பசிக்கும்ல மாமா, எப்படி ஃபீல் பண்ணாலும் நானும் சோறு திங்கணும்ல. சுஜி உனக்கு பசிக்கல? யார் சொன்னது? வயிறு கப கபன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆனா சோறு யாரும் வாங்கி தர மாட்டாங்க. இதெல்லாம் திருத்தவே முடியாது. என்ன யார் என்ன பண்ணாலும் எனக்கு சோறு முக்கியம். நிக்கிது வட்டியெல்லாம் கூட்டி போய் வாங்கி கொடுங்க. ஏன் அப்படி நடிப்பு போடாத? என்ன நீ ஒரு காலத்துல இப்படி தானே இருந்த? ஏன் கல்யாணம் முடிச்சிட்டு நீ சேலையில எடுத்து சுத்திக்கிட்டா நீ பெரிய ஆளா? இப்ப நான் பெரியான்னு சொல்லவே இல்லையே. ரொம்ப பண்ணாத. என்ன நீ வா சேர்ந்து சாப்பிடுவோம். அப்பனாதே சேர்ந்து சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஓ அப்ப உங்க ஊத்துக்கு நீ ஊறுகாய் இருந்து உபயோகப்படுத்திக்கிறேன்னு சொல்றீங்க அப்படித்தானே? தெரியல. கண்ணையும் கூப்பிடுங்க. ஏ கனகி கனகி, நீ சாப்பிட்டு மாட்டியா காலையில இருந்து? சாப்பிட்டியா? இல்ல 5 பூரி சாப்பிட்டு வந்தேன். 5? அஞ்சலும் சாப்பிட மாட்டியே. என்ன குருமா வச்சாங்க? உருளைக்கிழங்கு குருமாதே. உருளைக்கிழங்கு குருமா என்ன வீட்டுல இருக்கா? தெரியல. நான் ரொம்ப டேஸ்டா இருந்துச்சுன்னு வலிச்சு நக்கிட்டேன். இனி யாரும் என் மாமியார் அதை எடுத்து பாத்திரங்களை வரதுக்கு போட்டிருப்பாங்க. வேணா எடுத்து கொண்டு போய் வைக்க சொல்லவா? நக்கி சாப்பிட்டுக்கிறீங்களா? டேஸ்டா இருந்துச்சா? டேஸ்டா இருந்ததுனால 5 பூரி சாப்பிட்டேன். சரி சட்டி தூக்கி போடாம வைக்க சொல்ல பெரியமாவை. கொஞ்சம் பீல் பண்ணிக்கிருக்கோம்ல. அந்த பீலிங்கெல்லாம் முடிச்சிட்டு சீக்கிரமா வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னு. எங்களுக்கு பசிக்கும்ல, ரொம்ப பசிக்குது. சரி சாப்பிடலான்னு. சாப்பிடலாமா? எனக்கு ஒரு விஷயம் விளங்கவே இல்ல. அது எப்படில அப்படியே ஆள் மாறிக்கிட்டியே? சோறுனா சோத்துக்கு ஏத்தாம டயலாக் பேசுறியே. ஃபீலிங்னா ஃபீலிங் ஏத்தாம டயலாக் பேசுறியே. இந்த கண்மணி மேடம் ஐயோ யா தச்சி கையில கஞ்சி வாங்கி குடிச்சிட்டு அப்படியே அப்படியே பீலா விட்டுக்கிறதே. இப்போ என்ன அவ வீட்ல பூரி உருளைக்கிழங்கு குருமா சொன்னா சட்டையை எடுத்து வைக்கன்னு சொல்லிருக்கா? என்னடா இப்படி சொல்ற? பூரி உருளைக்கிழங்கு குருமா யாராவது விடுவாங்களா? அது எப்படி ருசியா இருக்கும். அது பெரியமா வச்சா நான் கையை கூட விழுந்துட்டு கிடைக்கலாம். நீ வருத்தப்படாத. எங்க அம்மா கிட்ட என்ன சொல்லி எடுத்து வைக்க சொல்லிட்டேன். வீட்ல இருக்கும். நீ போய் உங்க பெரியமாட்ட கேட்டுக்க. வேணா கண்ணகி பேசாம இங்க நிக்கிறாங்களே ரெண்டு பேர்ட்ட உசார் பண்ணி ஒரு ஹோட்டலுக்குள்ள பூந்துட்டான்னு பிரியாணி வாங்கி தருவாங்க. அதுவும் சரிதே. இப்ப இருக்கிற வயிற்று பசிக்கு பிரியாணி சாப்பிட்டதே வயிறு புல்லாகும். என்ன தமிழ் சொல்ற? கரும கரும என் தலையெழுத்து. ஏ கண்ணகி உனக்கு கல்யாணம் ஆயி போச்சு. அதுதானே ஆயிடுச்சு. நீ மட்டும் இப்படி இருக்க? நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு நம்ம சோடி உண்டுன்னு போயிடுறது. என்ன முடிவு கிடுவி எடுத்தீங்களா? எப்படி? எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்துட்டோம் மாமா. ஒண்ணும் இல்ல, எல்லாருக்குமே ரொம்ப வயிற்று பசிக்குதான். அதனால நல்ல ஹோட்டல் கூட்டி போய் சிக்கன் பிரியாணி வாங்கி தருவீங்களா? இல்ல எனக்கு மட்டன் பிரியாணி தான் வேணும். புனா? ஆமா மாமா எனக்கும் பசிக்கும்ல. நான் பாவம் இல்லையா, ரொம்ப பசிக்குது. அதே மட்டன் பிரியாணி. உங்க முகரக்கட்டையில பார்த்தா பீல் பண்ற மாதிரி. ஒன்னு சிக்கன் பிரியாணி, ஒன்னு மட்டன் பிரியாணி. அம்மா தமிழ் உனக்கு? மாமா அந்த பிள்ளை சேலை கட்டினதுனால பொறுப்பாயிருச்சு மாமா. அந்த பிள்ளைக்கு எதுவும் வேண்டாம் மாமா. அந்த பிள்ளை பங்கும் எனக்கு சுஜிக்கும். இருக்கிறதே சோறுதிங்க கூட லாய்க்கு இல்லாதது என் பொண்டாட்டி தான் போல. என்ன? இல்ல ஆர்மிக்காரரே நல்லா சாப்பிடுவேன். இவ்வளவு கூட சேர்ந்து நல்லாவே சாப்பிடுவேன் ஆர்மிக்காரனானே. எனக்கு சிக்கன் பிரியாணி பாதி மட்டன் பிரியாணி பாதி. குஸ்கா? மாமா எனக்கு குஸ்கா. நல்லா பண்றீங்கடா. மாமா இந்த பிள்ளைங்க கூட சேர்ந்து என்னைனா தப்பா நினைச்சுறாது. என்ன நான் கொஞ்சம் பொறுப்பானவளா ஆயிட்டேன். பொறுப்பு தானத்தா விடு, பரவாயில்ல. பொறுப்பை கொண்டு போய் பருப்பு சாம்பார்ல போட்டுருவோம். இப்ப சோறு முக்கியம் அப்படித்தானே? ரொம்ப நேரமா ஒத்துக்கிட்டு இருக்க கூடாதுன்னு நினைச்சேன். இருந்தாலும் ரொம்ப கம்பல் பண்ணி கேக்குறீங்க. அதனால எனக்கு ஒரு மட்டன் பிரியாணி. பசிக்கலன்னா ஏன் நாங்க சாப்பிட மாட்டோமா? எங்களுக்கு வயிறு தானே இருக்கு. உங்களுக்கு இருக்க மாதிரி எனக்கு வயிறு இருக்கு. மாமா சொல்லுங்க. என்னமோ சரிதா வாங்க. ஆர்மிக்காரரு. என்ன? ஆர்மிக்காரரு. அடி என்ன? செத்த பக்கத்துல வாரியனா? என்ன? வாங்க ஆர்மிக்காரரு சொல்றேன். சொல்லு. அது பக்கத்துல காதை கொண்டாங்களே. என்னடி? கொண்டு வாங்க. சொல்லு. அனமர அவசரத்துக்கு இருந்தீனா நான் எப்படிதான் சொல்லுவேன்? நீ குட்ட கழுதையா இருக்க, நான் என்ன செய்ய? ரொம்ப வையாதி என்ன? நான் சொல்றேன். காது திருப்புங்க. சொல்லுடி. காது திருப்புங்க. எனக்கு சுச்சு போணும். இத சொல்லத்தே பக்கத்துல வர சொன்னியோ? இல்ல இந்த பிள்ளைங்கிட்ட சொன்னா என்ன கிண்டல் பண்ணுங்களா? அதே நான் போயிட்டு வந்துடுவா. ரொம்ப நேரமா வெளியே சொல்ல முடியாம கஷ்டப்படுறேன். வயிறு வலிக்குது ஆர்மிக்காரரு. உங்ககிட்ட எத்தனை முறை சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடாதுன்னு. வேற வேணா போ, முதல்ல போயிட்டு வா. சொல்லிருக்கியா? ஆனா இங்க எல்லாரும் ஃபீல் பண்ணிக்கிருக்கும் போது நான் மட்டும் அப்படி போனா தப்பா நினைச்சிருவாங்களா? எவண்டி சொன்னது? போ. நான் வந்த பிறகு நீ விட்டுட்டு போயிடாது. என்ன அப்புறம் தேட முடியாது. குழந்தை இவங்க யாரும் உன்னை விட்டுட்டு போனாலும் சரி, மாமா இருக்கேன். சரிங்க ஆர்மிக்காரர் மாமா. என்ன ஆனந்தமே போறான் ஒண்ணு கூட்டிட்டு அறுவாளை தூக்கிட்டு வந்திருக்கியா? என்னடா ரொம்ப நாள் அறுவாளை தூக்கிட்டு எங்க சுத்தாம தெரிஞ்சீங்களே, இப்ப என்ன என் வீட்டு சைடு வந்திருக்கியா? இம்பிட்டு நாளா தூக்காம இருந்தோம்டா அதுக்கு வேலை இல்லைன்னு அர்த்தம். இப்ப தூக்கி இருக்கோம்டா அதுக்கு வேலை வந்துருச்சு, சோடி பொழப்பு வந்துருச்சுன்னு அர்த்தம். புரியலையாட விளக்கண்ண? நீ எல்லாம் வயசுல மூத்தவன், வெளிய சொல்லிட்டு தெரியாது என்ன வயசுல மூத்தவன்.
இல்ல தெரியாமத்தையும் கேக்குறேன். நீ எல்லாம் ஒரு தாய்க்கு தான் பிறந்தியா? ஏய் நிறுத்தப்பா. என் பேரப்ப பத்தி நீ என்ன இன்னைக்கு பேசிக்கிருக்க? நீ எதுக்கு பேசுறது கேக்குறேன். என்ன பேசுறதுக்கு அந்த அளவுக்கு எல்லாம் பெரிய ஆயிட்டியலோ? எல்லாம் நான் பார்த்து நண்டு சின்ன வளர்ந்த பிள்ளைய இன்னைக்கு வளர்ந்து அதுவா தூக்கிட்டு வந்து ஏன் முன்னாடி நிக்கிறியா? இங்க பாரு, பேச பேச பதில் பேசுறது வச்சுக்க விட்டு ஒரே சீவி போடுவேன். என்ன நல்லா பல்பா பணமா சீவிடுதே வந்திருக்கேன். ஏய் நீ அந்த சொம்ப பையோட மயன் தானே? நீ இந்த பேச்சு பேசிக்கிருக்கா? அவனே ஒரு ஆகாவளி, அவனுக்கு பிறந்துபிட்டு என்ன குரலை வசதிக்கிருக்கா? அப்படியே அந்த மேல எத்தனை கையை கீழே ஓடு பார்ப்போம். போடே. ஆமா, என் அப்பனை பத்தி பேச உனக்கு என்ன தகுதி? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். சரி விடு, என் அப்பனாவது என் ஆத்தா செத்து போயிட்டான்னு சொல்லி என் சித்தியா கல்யாணம் முடிச்சாரு முறைப்படி. ஆனா நீ உன் பொண்டாட்டிய உசுவோடய வச்சுக்கிட்டு ஊருக்குள்ள 25 வப்பாட்டி வச்சுட்டுல நீ பேசுறியா? ஏய் என்ன குரல ஒசந்துகிட்டே இருக்கு. இல்லை என்ன பேசிட்டு வேலை பாக்குறியா? அதான் சொல்லிட்டோம்ல, ஊருக்குள்ள தாண்டே பெரிய சண்டியர்னு நினைப்பு. இன்னைக்கு உன் சண்டியத்தனத்தை மொத்தமா அடக்கிற முடி. என்ன ஒரு 4 தோட்டத்தை அதிகமா வச்சுக்கிட்டு 2-3 தென்னை மரத்தை வச்சுட்டீங்கன்னா நீ பெரியாளா? உண்மையாவே பெரியாள் எவன் தெரியுமா? மனசுல பொட்டச்சிகளை மதிக்கிறவன் உண்மையான பெரியாள். என்ன சும்மா மீசிய முறுக்கிக்கிட்டு நான் தான் பெரியாள் சொல்லிட்டு போயிருந்தா மட்டும் அவன் ஒண்ணும் பெரியாள் ஆகி போறது கிடையாது. புரியுதா? பொம்பளை பிள்ளைகளை மதிக்கணும். அந்த காலத்துல கள்ளிப்பாலை வச்சு கொண்டீங்க. பொட்ட பிள்ளை பிறந்தாலே அம்பிடுத்தே எல்லாம் முடிஞ்சு வச்சு கள்ளிப்பாலை வச்சு கொண்டீங்க. இந்த காலத்துல கள்ளிப்பாலை யாராவது எடுத்துட்டு வா, துண்டமா வெட்டி போடுவேன். உங்களுக்கு எல்லாம் பொட்ட பிள்ளையா அம்பிட்டு இதா போச்சு. என்ன திமிரு இருந்திருந்தா என் தம்பி பொண்டாட்டிக்கு நீ மருந்து கலக்கி கொடுத்துருப்ப. ஏய் என்ன வளர்க்கிறிய? கத்திரிக்காய் முத்தி போச்சுப்பே. கடத்தருக்கு வந்துதானே ஆகணும். வந்துருச்சு. இனி சரியான இடத்துக்கு விட வேணாமா? அதே ஓடு தலையை சில்லுப்புன மாதிரி மொத்தமா போட்டு தள்ளுட்டே வந்திருக்கோம். எடுத்த அருவாவை சீவாம விட மாட்டேன். என்ன மரியாதையா என்ன செஞ்ச? என்ன மருந்து மாத்திரைய கொடுத்த? வாய்த்தலன்னு சொல்லு. இன்னைக்கு என் அத்தாச்சி ஆஸ்பத்திரியில உடம்புக்கு முடியாம கிடக்குறாங்க. அதுக்கு காரணம் ஏவே நீவே. ஏலே அப்படி என்ன செஞ்சாங்க அத்தாச்சி? எங்க வேணாலும் யாரும் அத்தாச்சி என் குடும்பத்தையே நிம்மதி இருக்க மாட்டீங்களா? அதே பத்தாவதுக்கு குடும்பமே 4 பக்கம் பிரிஞ்சு கிடக்குதுல. அதை பார்த்துமா உங்களுக்கு எல்லாம் புத்தி உரைக்கவே கிடையாது. இன்னமும் ஏதாவது ஒண்ணு செஞ்சு குடும்பத்துல குட்டையை கிளப்பிட்டே இருக்கணும். அப்படித்தானே? நீங்க என்ன வேணாலும் குட்டையை கிளப்பிட்டு போங்க. ஏன்னா இந்த குடும்பத்தை எவனாலே பிரிக்க முடியாத ஆனந்த மாடும் வீடுறா. மரியாதையை என்ன மருந்த கலக்கி கொடுத்த? எல்லா உண்மையும் தெரிஞ்சு போய் தான் வந்திருக்கோம். சொல்லலேன்னு வச்சுக்க, இன்னைக்கு உன் தோப்புல உன்னை தொங்க விடுவேன். என்ன தோலை உரிச்சு தொங்க விடுவேன். சொல்லே என்ன மருந்த கலக்கி கொடுத்த? மருந்த கலக்கி கொடுத்தியா இல்ல ஏதோ பொய் சொன்னியா? இதுல நீ மட்டும் கிடையாது, உங்களை கூட்டாளி சுத்தி தெரியுங்களா? அதுக்கு பயங்கரமான தண்டனை கொடுப்பேன். இல்லன்னு சொல்லல. என்ன அதாவது ஒரு தப்பு செய்யறவனோட அந்த தப்புக்கு துணையா இருந்திருக்கேன் தெரியுமா? அவனுக்கு தண்டனை ரொம்ப அதிகம். கண்டிப்பா அவனுக்கும் கொடுப்பேன். அதுக்கு முன்னாடி ஒன்ன நல்லா விசாரிச்சுட்டு போலான்றதே வந்தேன். ஆமாடா என்ன செய்விய? ஆமா நானே மருந்து கலக்கி கொடுத்தேன். அவளுக்கு புள்ள வரக்க கூடாது, புள்ள பாக்கியமே தரக்கூடாது. என் மயனுக்கு கிடைக்காதவ வேற எவனுக்கு கிடைக்கூடாது, புருஷனுக்கு கிடைக்கூடாது. அப்படி செஞ்சேன். வெக்கமா இல்லையான்னு கேக்குறேன். இம்மா பெரிய கேவலமான செயலை செஞ்சுப்புட்டு இதுல தெரியாமலே கேக்குறேன். நீ வானத்துல இருந்து குதிச்சு வந்தியா? நீ ஒரு பொம்பளை வயிற்றுலதான் பிறந்த. அது உனக்கு ஞாபகத்துல இருக்கா இல்லையா? இல்ல இவர் மட்டும் அப்படியே வானத்துல இருந்து குதிச்சிருப்பாரு போல. அதான் பேசிக்கிருக்காரு. வெக்கமா இருக்குடா. ஊருக்குள்ள பெரிய மனுஷன் சொல்லிக்கிட்டு எப்படி தேவையான வேலையை பாத்துக்கிருக்கீங்க? சரி உன் மையனுக்கு கிடைக்காத வேற எவனுக்கு கிடைக்க கூடாது அப்படின்னு சொல்றிய. உன் மைய ஃபர்ஸ்ட் ஒரு யோக்கியமானவனா? சொல்லுவாப்போ சொல்லு. ஊருக்குள்ள பாக்குற பொம்பளை பிள்ளைய வாழ்க்கைய பூரா நாசமாக்கிக்கிட்டு எல்லாத்தையும் எங்களுக்கு எதுவும் தெரியாது நினைச்சுக்கிட்டியா? எல்லாமே பண்ணிட்டு தெரியுமியா? அவனுக்கு நீ சப்போர்ட் பண்ணி வாங்கிட்டு வர. நீ உன் பிள்ளைக்கு அப்பே கிடையாது, மாமா. ஏய் வார்த்தையை அளந்து பேசப்பா. அப்படிலாம் பேச முடியாதுப்பா. என்னப்பா செய்வ நீ? என்ன செய்வ? இங்க பாரு, இப்ப அது என்ன நீ செஞ்சியோ அது அப்படியே பேச்சு மாறாம அங்க வந்து சொல்ற. என்ன உன்னால இன்னைக்கு ஒரு உயிரே போயிருக்க வேண்டியது. உங்களுக்கு எல்லாம் உசுருங்கிறது அங்கிட்டு ஈஸியா போச்சு. என்ன உங்க வாட்டுல என்ன வேணாலும் செஞ்சுக்கிருப்பிய? உன் உசுறு போனா தெரியும், உன் வீட்டுல ஒரு உசுறு போனா தெரியும். இங்க பாரு, பேச்ச மாத்தாம மரியாதையை வந்து அங்க என்ன எழுந்து இப்ப பேசுற இல்லன்னு வையேன். இன்னைக்கு உன் மையன் மொட்டை கிணத்துக்குள்ள செத்து கிடப்பியான். கண்டமா வெட்டி போடுவேன். என்ன மரியாதையா உண்மையை வந்து சொல்றேன். அப்படிலாம் சொல்ல முடியாது. என்ன செய்வ? இல்ல என்ன செய்வேன் கேக்குறேன். எல்லாம் விஞ்சி போனா வெட்டி போடுவியா? அப்படித்தானே? வெட்டி பண்ணி தான் செயலுக்கு போவியா? உன் குடும்பம் மறுபடியும் பிரிஞ்சுதான் நடக்கும்.
தப்பு பண்ண கேட்காம இருக்கணுமா? அந்த மாதிரி கேவலமான ஆளுநர் தப்பு பண்ண கேட்க மாட்டேன், செய்ய தப்பு திரும்ப திரும்ப செஞ்சுருப்பீங்க. எங்களை மாதிரி நல்லவங்க அப்படி செய்யணும் எந்த அவசியம் கிடையாது. என்ன தப்புன்னு தெரிஞ்சா தட்டி கேட்கத்தான் செய்யணும். இவன் மரியாதை வந்து நீ உண்மையை சொல்லு வச்சுக்க, கண்டிப்பா உன் மைய கண்டந்துமா முட்டை கணத்துக்குள்ள கண்டப்பியா இது நடக்கும். அப்படி லேசா போச்சோ வச்ச கூறி தப்பியதில்லை, என்னுடைய சொல்லை யாரும் தட்டியதில்லை. ஒருவன் என்ன வந்து தொட்டதும் இல்லை, தொட்டவன தப்பிக்கான விட்டதும் இல்லை. மீசையிலே மண்ணு என்ன சொட்டத்தல எப்படி என் மகன்களை பூரா வந்துட்டாங்களா? அப்ப நீ எப்ப வந்த? எப்ப வந்தா என்னடா சரியான நேரத்துக்கு வந்துட்டோம்ல, அதையும் வாப்பேன். என்ன பண்ண என்னமா பேசிட்டு தெரிஞ்ச? என்னடா ஆலமரத்துல கட்டி போட்டு எங்க வந்து சும்மா சோக்க உட்காந்து இருக்கானே அப்படின்னு நினைச்சுக்கிட்டியா? நினைப்படி நினைப்ப. நான் தான் சொன்னோம்ல ரஜினி டைலாக்கு, ஆண்டவன் நல்லவனை சோதிப்பியான் ஆனா கைவிட மாட்டியான், கெட்டவன கைவிட்டுருவியான். யோ நீ பண்ண வேலைதானா? இங்க பாரு வாய பொத்து. என்ன என்ன நீ பண்ண வேலைதானு அவர் மட்டும் சொன்னது எங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்காதோ? என்னைக்குமே உண்மை தோத்தே போகாது, என்ன பொய் தோத்து போயிடும். ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. மவனே எதுக்குடா இப்படி சண்டை ஓடுக்கிறீங்க? செவனியோட ஒரு வச்சு இழுத்துட்டு வாங்கடா. எனக்கு என்னமோ இவன் தொடர்றது எதுலையும் நம்பிக்கை கிடையாது. எனக்கு எந்த வைத்தியசி வேலை பார்த்தாலோ வைத்தியம் பார்த்தாலோ அவளை கூட்டிட்டு வா. அவளை கூட்டு வந்து 2 போட்டோம்னா எல்லாம் வெளியே வந்துடும். ஐயோ வைத்திய குப்பை எல்லாம் தெரிஞ்சு போயிருமே. மொட்டை மொட்டை வாய்க்குல வச்சதோட பேசாம இருந்தேன். என்ன நான் குறி வச்சதே உனக்கு வேற முடி. துப்பாக்கி வாங்குறதுக்கு எப்படி கஷ்டப்பட்டு தெரியுமா? ஒரே ஒரு வாட்டி சுட்டு பாத்துக்கிறவா. ஏன் என்ன சுட்டு பாத்துக்க? சுட்டு பாத்துக்க உசுறு பயந்துறியா? ப்ளீஸ் 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 ஒரே ஒரு வாட்டி அதுக்கப்புறம் என் ஆசையே தூந்து போயிடும். ஒரே ஒரு வாட்டி மட்டும் சுட்டு பாத்துக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாத்துக்கிறேன். ஏய் இங்க வாரு வணங்க முடி. எனக்கு வந்து தெரியாதம்மா சுட்டு பாத்துக்கிறேன். உசுறு போச்சா என்ன செய்வேன்? ஓ உசுறு போச்சா என்ன செய்வாங்களோ இப்பதான் தெரியுது. உங்களுக்கு போனா உசுறு, எங்களுக்கு போனா வார்த்தை முக்கியம். மகனே அப்பே அந்த அளவுக்கு கேவலமானவன் இல்லடா. என் மருமக சொல்லி கொடுத்துருக்காடா. அப்பே ரொம்ப நல்ல வேண்டாம். அவங்க பண்றது அப்ப நம்மளும் பண்ணோம்னா அவங்களுக்கு நம்மளுக்கு என்னடா வித்தியாசம்? அப்ப அப்ப இருக்கவே மாட்டேன்டா. இப்போ வாய்க்குள்ள துப்பாக்கி வச்சு உன்னை போட தெரியல நீ செத்து போயிருவேன். அப்போ என் மக மனசு வந்து போய் பால்டையில குடிச்சு அவ செத்து போயிட்டா, அவ போயிட்டு போறா. இதுக்காகவே உன்னைய துப்பாக்கி வச்சு நான் சொல்றேன். பெரியப்பா சும்மா இங்க பாரு, இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள உனக்கு நேரம் என்ன? இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்குள்ள என்ன நடந்துச்சோ அத வந்து பஞ்சாயத்துல வந்து சொல்லல. நீ பஞ்சாயத்து கூட சொல்ல வேணாம். என் அண்ணன் வீட்டு வாசல் முன்னாடி எல்லாத்தையும் சொல்லல. இன்னைக்கு என்ன நடந்தாலும் பொறுப்பு நாங்க கிடையாது, புரியுதா? சும்மா பாத்துக்கிட்டே இருப்போம், பல்லடிச்சுக்கிறப்போம் நினைச்சுக்கிறியோ? அதெல்லாம் வேற யார்ட்டையே வச்சுக்க, எங்க கிட்டே வச்சுக்கிறாது. என்ன என் அண்ணன் சொன்ன மாதிரி சரியா 6 மணிக்கும் போது எல்லா உண்மையும் வெளியே வந்திருக்கணும். இல்லையா என் அப்பயும் அவனை சுட்டு போட்டாலும் இங்க அவனைய கேட்கறதுக்கு ஒரு நாதி இல்ல. உன் பொண்டாட்டி பிள்ளைய எவனையும் உசுரோட விட மாட்டோம். நான் உனக்கு வச்ச கெடு. என்ன இன்னிலாம் வேலையை காட்டினாதான் நீங்களா அடங்குவிய? என்ன பழையபடி அருவாவும் கத்தியும் தூக்குனாதான் நீங்களா அடங்குவிய? இல்லன்னா உங்க இஷ்டத்துக்கு இருப்பிய? அப்படித்தானே? இல்லே எங்க குடும்பத்துக்கு ஒண்ணுனா கேட்கறதுக்கு எவனும் இல்ல, எல்லாம் எங்க தாத்தாவோட ரத்தம். ஒருத்தருக்கு ஒண்ணுனாலும் துடிக்கும்டா. என்ன ஒரு நாளுக்கு ஏதாவது பிரச்சனைனா எங்க அத்தனை பேரோட கையும் அவங்களுக்கு நீளும். என்ன இதுவே எங்க குடும்பம். இந்த குடும்பத்தை பிரிக்க எவனாலே முடியாது. முடிஞ்சா எடுத்து பாருங்கடா. சேகரித்து வைப்பதற்கு தேவை என்று எதுவும் இல்லை. இறைவனுக்கும் எங்களுக்கும் இடைவெளிகள் இருந்ததில்லை. நிலவுகள் சேர்ந்து பூமியில் வாழ்ந்ததே அது ஒரு பொற்காலம். அறிவு இருக்கா உனக்கு? அறிவு இருக்கா? போயிருக்க வேண்டியதானே, மொத்தமா போயிருக்க வேண்டியதானே. என்ன அன்னைக்கு உயிர் பழச்சு திரும்ப வந்த? போக வேண்டியதானே. என்கிட்ட வசதி இல்லக்கா, அதே உன்னை படிக்க வைக்க என்னால முடியல. படிச்சிருந்தா கூட ஏதோ அறிவு வந்திருக்குமோ என்னமோ. ஏன்டி இப்படி செஞ்ச? ஏன் இப்படி செஞ்ச? அந்த மனசு மூஞ்சிய பாரு. பெத்தவங்க இல்லாம உன்னை எம்படி கஷ்டப்பட்டு வளர்த்து கொஞ்சமாவது யோசிச்சியா? காடு மேடெல்லாம் ஏறி இறங்கி ஒருவேளை கஞ்சி குடிச்சு ஒருவேளை கஞ்சி குடிக்காமலும் உன்னை பார்த்து பார்த்து அந்த பாலா போனது நாய்கிட்ட இருந்து காப்பாத்தி நான் வளர்த்து ரவி மாதிரி ஒரு ஆளு கையில புடிச்சு தரேன். உசுர மாத்திக்கிறதுக்கு அடி. வாழ்க்கையில இல்லாத கஷ்டமே இல்லல. எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கத்தே செய்யும். குழந்தை முக்கியமே இல்லைன்னு சொல்லவே இல்லையே நானு. அதுக்காக உயிர் போயிடுச்சுனா நீ உயிரை மாத்திக்கிட்டீண்டா குழந்தை வந்துருமா? நீ இருந்தாலே உனக்கு குழந்தைய பிறகு அதை பத்தி யோசியாமல முதல்ல. சும்மா உங்களுக்கு உசுருங்கிறது அப்படி ஈஸியா போச்சு அப்படிதானே? அக்கா அக்கா மன்னிச்சிருக்கா, என்ன மன்னிச்சிருக்கா அக்கா.
வையாதிய இப்பதானே கண்ணு முடிச்சிருக்காக. செத்த ரெஸ்ட் எடுக்கட்டும், பிறகு பேசுவோம். எப்படி நீலாம் பேசாம இருக்க சொல்ற? எனக்கு இருக்கிறது இவன் ஒருத்தியே தங்கச்சின்னு சொல்லி உறவிட்டு சொல்லிக்கிறேன். அவளே இல்லடா, நானே நிக்கிறேன். கட்டவளா எனக்கு கஞ்சி ஊத்த மாட்டே, ஒண்ணு செய்ய மாட்டே. ஒத்தரவா ஏன்ட்ட இருந்து வாங்க முடியுமா நீ பாப்பியா? அப்படிப்பட்டவளா அந்த கடவுள் என் தலையில கட்டிட்டே. எனக்கு உறவிட்டு சொல்ல இவளே இல்லடா. நான் யார்ட்டதே போய் நாதியத்து கிடப்பேன். நான் என்னன்னு கிடக்க கூட என்னை பாக்குறதுக்கு யாரும் இல்ல. எனக்கு தான் தெரியும். ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் கஷ்டப்பட்டு வளர்த்தேன். ஒரு அக்காக்காரி எல்லாத்தையும் பாப்பாளான்னு எனக்கு தெரியல. அத்தனையும் பார்த்திருக்கேன். உங்களுக்கு எப்படியா உன்னை விட்டு போகணும்னு மனசு வந்துச்சு? என்ன கூட விடு. அந்த மனுஷன் என்ன செஞ்சாப்ல? அவருக்கு என்ன ஆத்தா அப்பேனா ஏதாவது இருக்காங்களா? அதை எல்லாம் போய் சேர்ந்துருச்சுல்ல. ஒத்த மனுஷன் தானே இருக்கிறாப்ல. அவரை விட்டு போகணும்னு ஏதாவது இந்த பிள்ளைக்கு தலையெழுத்தா? சும்மா நினைச்சுக்கிட்டு நம்ம போயிட்டோம்னா நம்ம நிம்மதியா இருந்துடலாம், அவங்க நிம்மதியா கல்யாணம் முடிச்சு இருந்துருவாங்க. அவரோட நிம்மதியே நீதே, அது உனக்கு தெரியல. என்ன உன்னெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல. இன்னொரு இப்படி செய்ய நானே உன்னை அருவாமனை வச்சு கொன்னே அடுத்து கொன்னே போட்டுறேன். இனிமே இப்படி செய்ய மாட்டேக்கா, மன்னிச்சுக்க. அத்தையால சொல்லாதல்ல நெசத்துல. அத்தாச்சி விடுங்க, திரும்ப திரும்ப அதுவே பேசி எது காயப்படுது. தேனக்கா, அவங்க பேசுற மாதிரி என்னால உங்ககிட்ட பேச முடியாது. ஆனா இனி இப்படி செய்யாதே, அம்பிடுதே. ஒன்னே ஒன்று சொல்லவா? நம்ம சில முடிவுகளை எடுத்துருவோம். என்ன, நமக்கு அந்த டைமில் அது சரியாக இருக்கும். சில பணம் கோவத்தில் இருக்கிற முடிவு கூட சில டைம் தப்பாக போய் முடியும். சில முடிவுகளை சில காரணங்களுக்காக எடுத்துருவோம். ஆனால் நம்மளையே நம்பி நம்மளை சுற்றி எத்தனை பேர் இருக்காங்கிறத ஒரு செகண்ட் யோசிச்சு பார்த்தோம்னா அந்த முடிவு கூட தப்பாக போய் முடியும். அப்படி யோசிச்சுட்டு நீ எதா இருந்தாலும் செய்யுங்க. ஏன்னா வருத்தப்படாதீங்க அக்கா. ஆட்சி உன்னை பாடவே வார்த்தை தோன்றவில்லை. பார்த்து பார்த்து கண்ணிலே பாசம் மாறவில்லையே. இங்க தானே வந்தா, எனக்குள்ள தானே அந்த ஆர்மி பொண்டாட்டி உள்ள போனா. விடக்கூடாது, கிடைச்சிருக்க சான்ஸை எப்படி விடுறது? இன்னைக்கு ஒரு வழி பார்த்துக்குருவோம். ஆஸ்பத்திரி பாத்ரூம் தானே, யா கத்துறான சவுண்டி கேட்காது, பார்த்துக்குருவோம். யாரும் இல்ல. இனிவ காத்துனாலும் எவனும் வரப்போறது கிடையாது. முதல்ல எவனாவது பாக்குறதுக்குள்ள உள்ள போயிருவோம். என் நிலைமை பொண்டாட்டி கட்டி வச்சோம், அடுத்தவகிட்ட இதெல்லாம் எதிர்பார்க்கணும்னு தலையெடு. ஆனாலும் தாயில சோறு வச்சாலும் அடுத்தவன் எச்சி இலைக்குத்தேன் ஆசைப்படுது மனசு. என்ன செய்ய, போவோம். லேடிஸ் பாத்ரூம்குள்ள எனக்கு என்னண்டா? உன் புருஷனையும் கூப்பிடு, எவனையும் கூப்பிடு. எவன் கூப்பிட்டாலும் இப்ப இங்க வரப்போறது கிடையாது. என்னடி ஆர்மிக்காரர் தானே கூப்பிடுவ, மாமாங்கிற? என்னது விடணுமா? இந்த மாதிரி கெஞ்சாது என்ன? கெஞ்சுனா இன்ட்ரெஸ்டே போயிரும். ஏய், நீ முறை பொண்ணுடி. என்னதே உன் ஆர்மிக்காரனுக்கு நீ பொண்டாட்டியா இருந்தாலும் முத பொண்டாட்டி எனக்குதே. அதுக்கப்புறதே உன் புருஷனுக்கு நீ உன் பொண்டாட்டி. பயமா இருக்கா? அப்போ உன் புருஷனுக்கு உனக்கு இது நடக்கவே இல்லையா? அப்போ எச்சி இலைய தொட வரல, பிரசான இலைக்கும் தொட வந்திருக்கேன். சரி, முத தட்டமே நானாவே இருக்கட்டும். ரெண்டாவது வேணா உன் புருஷன் எச்சி இலையை தொட்டுட்டு போகட்டும். நான் எதிர்பார்க்கவே இல்லடி. நீ ஃப்ரெஷ்ஷான இலையா இருப்பேன்ட்டு
இன்ன வரைக்கும் கல்யாணம் முடிச்சு உன் புருஷன் அவனை தொடவே இல்லையா? ரொம்ப ஆச்சரியமா இல்ல இருக்கு. சரி, நம்ம தொடங்குவோமா?